மோடி கூட துணிஞ்செடுக்காத ரிஸ்க அனுர் எடுத்தது. அது மாத்திரமல்ல, அமெரிக்காவும் அந்த டைம் கேட்டிருக்காங்க அவங்களோட போர் விமானங்களை மத்தளையில நிப்பாட்டுறதுக்கு. அவர் அதுக்கும் அனுமதி கொடுக்காம இங்கே ரெண்டு இல்ல டீல்ஸ் ஆனதுல 6 போர் விமானம் வந்ததா தான் தகவல். 2 தான் இவர் அனுர சொன்னது. சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 6. 6. ஓகே ஓகே. இந்த இடத்துல இலங்கை உண்மையில தன்னையும் காப்பாத்தி காப்பாத்திக்கிட்டு மற்றவர்களையும் காப்பாற்றி வேற அந்த level ல. மக்களையும் காப்பாற்றி இருக்கு. அந்த இடத்துல அனுரகுமார அந்த ராஜேந்திரம் இதுல வெற்றி அளிச்சிருக்கு. இதுல எவ்வளவு பாண்டித்தியமான ஒரு ஜனாதிபதி இருந்திருந்தா கூட இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கு. நிச்சயமா. கிட்டத்தட்ட 240 ஈரானிய மாலுமிகள் காப்பாற்றப்பட்டது அனுராவால தான். அனுரா தான் உண்மையில அதுல மாற்றம் இல்லை. என்ன ஒரு கப்பல் பத்தி கொண்டிருக்கோள் அதுல இருந்து காப்பாத்தினவங்க, அதுல இருந்து 34 பேருக்கு மேல காப்பாற்றப்பட்டவங்க. அதுல என்ன பிரச்சனை தெரியுமா? அதுல அவங்களோட அந்த 2 கப்பல்லையும் கிட்டத்தட்ட 16 தொடக்கம் 20 இம்பார்ட்டன்ட் கொமாண்டர் இருக்கிறாங்க. கடற்படையில சிறப்பு தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்க. அதை ஒரு தரம் பார்த்துருவோம்னு அமெரிக்காவும் ட்ரை பண்ணது நேரடியா பாக்குறது. அந்த அனுமதியையும் அனுரா மறுத்ததற்கிறது ஒரு சில கிழமைக்கு முதல் ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியிலையும் சொன்னவர். இப்படி டெல்சான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரம் வெற்றி அளிச்சிருக்குது. அந்த வெற்றிக்கு அப்பால் இன்னும் ஒரு சம்பவம், ரஷ்யா சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை இலங்கைக்கு அனுப்ப போகுது. ஈரானும் இலங்கைக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்கு. அந்த ஈரான் நேரடியா வழங்குறதுல ஒரு சிக்கல் இருக்கும் என்றால் அது ஈரான்ல இருந்து நேரடியா சீனாக்கு எடுத்து செல்லப்பட்டு சீனா சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் மீள் சுழற்சி பின்னர் வழங்குறது தொடர்பிலையும் ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்குது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்களை பார்வையிடுறதுக்கு இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி இலங்கைக்கு வாரார். எண்ணெய் குதங்களை பார்வையிடுறேன்னு சொன்னால் நீங்க ஜோதிச்சு பாருங்க, கழிச்சு பாருங்க இலங்கை எந்த லெவலுக்கு மேல போய் கொண்டிருக்கேன்னு. அதே மாதிரி தானே ஒரே ஒரு அப்டேட் வந்திருக்கு, இப்ப வந்திருக்கு. ஹோர்முஸ் ஜலசந்தையில் அமெரிக்கா முற்றுகையை தொடர்ந்தால் செங்கடல் கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவோம், ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் சற்று முன் சொல்லியிருக்காரு. சிங்க வந்துட்டார், நம்ம சிங்கக்குட்டி வந்துட்டாரு. அவரு அப்டேட்டோட வந்திருக்காரு. அவர் வேற லெவல். அவர் இப்ப ஜோதிச்சிருப்பாரு இருந்து நீ ஹார்மோஸ்ல நிக்கிறா உனக்கு ரெட் சீல ஒரு அலுவல் பாக்குறேன்னு. இப்ப அங்க உண்மையில இதுல என்னன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க டெல்சான். இலங்கையில இருந்து 240 கடற்படையினரா கடற்படை சிறப்பு பயிற்சி, அதாவது சிறப்பு இதுக்கு தான் போனவங்க. அங்க அவங்களோட ஒரு இந்தியாவில் நடந்த அவங்களோட முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு தான் போன கடற்படை நிகழ்வுக்கு. அது முடிஞ்சு இப்ப திரும்பி இருந்தவங்க இங்க புலக் ஆயிட்டவங்க. இப்ப சமாதான பேச்சுவார்த்தை சமாதானம் இப்ப ஃபீஸ் என்ன சொல்ற ஒரு போர் நிறுத்தம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. இந்த போர் நிறுத்தத்துல உடனடியாக இந்த 240 பேர் அங்க போறாங்க. அவங்களோட தேவைக்கு ஆக்கள் தேவை, இங்க 2 ஆக்கள் ஃப்ரெஷ்ஷா போறாங்க. அவங்க எல்லாம் நல்ல உடல் தேக ஆரோக்கியத்தோட இருக்கிறான்னு சொல்லப்படுது. இப்ராஹிம் ராணுவத்தின் சார்பில் பேசவில்லை. இப்ராஹிம் கருத்தும் பார்க்கப்பட வேண்டியிருக்கு. இவர்கள் இப்ப துருக்கி இப்ப அஜர்பைஜானு கூட ஈரானுக்கு போயிடுவாங்க. போனா சம்பவம் தான்